நமசிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 பொருட்கள், அதாவது திருநீர், குங்குமம், ருத்ராட்சம், இப்படியான இந்த 3 பொருட்களையும் யார் ஒருவர் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த திருநீர், ருத்ராட்சம், குங்குமம், இப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான மகத்துவ அற்புத பலன்கள் உண்டு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலமாக நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ள போகிறோம். இதை அணிவதனால அவர்களுடைய குணநலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா திருநீர். சில பேர் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலுமே ஒரு பயசுபாவம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதாவது இரவிலும் பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் வராது. ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வை நினைத்து கொண்டோ இல்லை எதிர்மறையான ஆற்றல்களிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்பேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா திருநீரில் இந்த மாதிரி 2 பொருட்களை கலந்து திருநீரை பூசும் பொழுதும் திருநீரை வீட்டில் தண்ணீரில் தெளிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா வீட்டிலையும் சரி உங்களிடமும் எப்பொழுதுமே அந்த நேர்மறை ஆற்றலே மிகுதியாக இருக்கும். இதுவரை எதற்கெடுத்தாலும் ஒரு பயம், ஒரு பதப்படப்பு, இப்படி எதில் இருந்தாலுமே அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போய்விடும். நிறைய பேர் உடலளவிலும் மனதளவிலும் ரொம்பவும் பலவீனமான இருப்பார்கள். இது எதிர்மறை ஆற்றலினால் கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களாக இருக்கும். எப்பொழுதுமே பயந்த சுபாவத்தோடும் இருப்பார்கள். எதை பார்த்தாலுமே பயம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல தான் இருட்டை பார்த்தாலே ஏதோ ஒரு உருவம் நிற்பது போல தோன்றும். நாய் குறைத்தால் பயம், 12 மணிக்கு வீதியில் நடந்தாலே ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுவார்கள். இது குழந்தைகளும் சரி பெரியவர்களும் அடங்குவார்கள். அப்பேற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதா நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே போல தான் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருப்பது போலவே சிலருக்கு இருக்கும். வீட்டில் நிம்மதி இருக்காது. வீட்டில் தெய்வ சக்தி இல்லாத போல ஒரு உணர்வு எப்பொழுதுமே இருக்கும். இரவில் சரியாக தூக்கம் வரலனாலே, அதாவது விழித்து எந்திரித்து கொண்டாலே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்க நாமே எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு நம்மளுடைய வீட்டையும் சரி, நமக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது இப்படி இருக்கிறார்கள்னா அவர்கள்ட்டையுமே இந்த முறையை செய்து கொண்டு அவர்களை அந்த பயப்பு உணர்விலிருந்து நம்ம போர்க்கலாம். ஏன்னா எதிர்மறை ஆற்றல்களை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கிடம் தக்க வைத்து கொள்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மிடம் நிம்மதி இருக்காது. நேர்மறையாக நம்ம பேசி நேர்மறையாக நம்ம எண்ணங்களை செயல்படுத்தும் பொழுது தான் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே வருவதற்கு தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்து திருநீரை நம்ம இந்த மாதிரி நெற்றிகளை பூசிக்கொள்கிறோம். சரி, வாங்க இதை நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கெட்ட சக்தியை விரட்டி அடிக்கும் விபூதி செய்முறை. நம் கையாலேயே இந்த ஒரு விபூதியை தயார் செய்து வைத்து விட்டால் போதும். தினமும் இந்த விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டு சென்றால் மனபயம் நீங்கி தைரியம் பிறக்கும். எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலை நினைத்தும் நம்ம அனாவசியமாக பயப்பட வேண்டாம். சரி, அந்த விபூதியை எப்படி தயாரிப்பதுன்னு பார்க்கலாம். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை? முதல்ல பார்த்திங்கன்னா சுத்தமான பசுஞானத்தில் செய்யப்பட்ட விபூதியை வாங்கிக்கோங்க. அடுத்து வசம்பு பொடியை வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காய்ந்த 2 வேப்ப இலைகள் மற்றும் துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை நம்ம அப்படியே போட்டாலும் சரி, இல்லை இலைகளை அரைத்து கலந்து கொண்டாலும் சரி, இது எப்படினாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் வசம்பு அதை மட்டும் நம்ம பொடியாக திரித்து சம அளவில் நம்ம திருநீர், அந்த சுத்தமான பசுனான திருநீரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே போல் இந்த வசம்பு பொடியையும் நம்ம சம அளவு எடுத்து ஒன்றாக நம்ம கலந்து கொள்ளணும். பிறகு காய்ந்த இந்த துளசி இலையும் வேப்ப இலையும் அந்த விபூதியில் போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பூசிக்கொள்ளும் பொழுது, காலையில் நம்ம குளித்து விட்டு வேலைக்கு செல்கிறோமோ இல்லை வெளியே எங்கு சென்றாலும் சரி, அப்படி செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த விபூதியை நம்ம உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை 108 முறை நம்ம சொல்லி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விபூதியை உரியேற்றி கொள்ளுங்கள். அதாவது விபூதிக்கு பார்த்திங்கன்னா அந்த இறை சக்தியை நம்ம ஏற்றுக்கோம். அதற்கப்புறம் நம்ம பூசிக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா மிகுந்த ஆற்றலோடு நம்ம செயல்படுவோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை விபூதியை நம்ம பூசும் பொழுதும் அந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை 108 முறை நம்ம கூறிக்கொண்டு அதற்கப்புறம் பூசணும். இவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மிடம் உள்ள எந்த ஒரு தீய சக்திகளாக இருந்தாலும் சரி, நம்மை விரட்டுகின்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களாக இருந்தாலும் சரி,
அதை நம்ம விட்டு நீங்கி விடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. விபூதி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே விபூதி சாதாரணமாகவே ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக தான் கருதப்படுகிறது. சிவபெருமான் பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் விபூதியை பூசிக்கொண்டு தான் எப்பொழுதுமே இருப்பார். அந்த விபூதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கின்றது. அதாவது கடைசியில் அவன் சாம்பலாகத்தான் இருக்கிறான். அந்த எவ்வளோ பெரிய மனிதனாக ஆட்டம் போட்டாலுமே கடைசியில் அந்த ஒரு பிடி சாம்பல் அப்படிங்கிறத உணர்த்துவது தான் விபூதி. அதனால் அதை நம்ம உடல் முழுவதும் பூசிக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேர்மறை ஆற்றலுமே நம்மக்கிட்ட நெருங்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. உடல் முழுவதும் பூசலானாலும் திருநீரை இந்தவாறு பயன்படுத்தும் பொழுது, திருநீரை நம்ம எப்பொழுதுமே சாதாரணமாக எங்கே வெளியே சென்றாலும் சரி நம்ம பூசிக்கொள்வோம். ஆனால் இப்படி நம்ம உருகேற்றி பிரணவ மந்திரத்தை கூறும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் இன்னும் ஒரு சக்தியானது அடங்கத்தான் செய்கின்றது. பொதுவாக பெரியவர்கள் பார்த்திங்கன்னா நெற்றி நிறைய திருநீரை பூசி நமச்சிவாய அப்படிங்கிற சிவபெருமானுடைய மந்திரத்தை கூறிட்டு போவாங்க. ஆனால் நம்ம இன்னும் இந்த சிறு குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்துருக்கும். அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பிரணவ மந்திரத்தை கூறி திருநீரை, வசம்பு பொடி, துளசி இலை, வேப்ப இலை இதை போட்டு கலந்து கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த எதிர்மறை அப்படிங்கிறதுலாம் விலகி நேர்மறை ஆற்றல் பார்த்திங்கன்னா மிகுதியாக இருக்கும். அதனால் இந்தவாறு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிவிடும். திருநீரை உள்ளங்கையில் நம்ம எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை நம்ம மனதார நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தினமும் நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும்போது ஓம் என்ற இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த ஊதியை பூசிக்கொண்டு நம்ம வெளியே சென்றால் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் இருக்கும். சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் இந்த விபூதியை போட்டு கரைத்து வீட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் தெளித்து விடுங்கள். வீட்டிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம இவ்வாறு தெளிப்பது மிகவும் நல்லது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுவாமி கும்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டை எல்லாம் நம்ம சுத்தம் செய்வோம். அப்போது இந்த தண்ணீரையும் நம்ம தெளிச்சுக்கிடுறது நல்லது. இந்த தண்ணீரில் தேவைன்னா நம்ம மஞ்சளையும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியையும் நம்ம போட்டு கலந்து வீடு முழுவதுமே தெளித்து விட்டால் வீட்டில் பிடித்த பீடை எல்லாமே எதிர்மறை ஆற்றல்கள் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலுமே இதில் இருக்காது அப்படிங்கிறது தான். இதை கண்டதுமே அப்படியே பறந்து போயிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. இது ஒரு எளிமையான செயல்முறை தான். எளிமையாக செய்து இதற்கு பலன் பார்த்திங்கன்னா பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் படாமல் நம்ம கிட்ட இருக்கின்ற பயத்தை போக்குவதற்கு நம்ம என்னெல்லாமோ செய்வோம். தாயத்தை கட்டுவோம், இல்லை என்னெல்லாமோ பண்ணுவோம், இல்லை கோயிலுக்கு செல்வோம். அங்கே சென்றாலுமே அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மிடம் அதே மிகுதியாக அதாவது விட்டு விலகுவது கிடையாது. அப்போ இப்படி நம்ம திருநீருக்கு சக்தி ஊட்டி அதற்கப்புறம் நம்ம அதை பூசிக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேர்மறை ஆற்றலுமே நம்மிடம் தங்கி கொண்டு தான் இருக்கும். எதிர்மறைகள் எல்லாமே விலகி இரவு தூங்கும் பொழுது கூட உங்களுக்கு சரியாக தூக்கம் வரல, கெட்ட கனவுகள் வருது, இல்லை தேவையில்லாத கண் விழிப்புகள் வருது, அடிக்கடி நான் முழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விபூதியை பூசிக்கொண்டு தூங்குவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள் என்பது அடுத்தவர்களால் தான் நமக்கு ஏவி விடப்படும் வேண்டும் என்பது கிடையாது. அதாவது நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது எதிர்மறை ஆற்றலை ஏவி விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இந்த பூமியில் இறைசக்தி எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கிறதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா துர்சக்திகளும் நிரம்பி தான் இருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்மை வைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இறைசக்தி நம்மை ஆட்கொள்ளும். எந்த அளவுக்கு நம் மனதில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா துர்சக்திகளும் ஆட்கொள்ளும். நல்லது இப்போ ஒரு மனிதருக்கு நம்ம நல்லது நடக்கணும், நன்மை நடக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நல்லது தான் நடக்கும். அந்த இடத்துல ஒரு அரக்க குணத்தோடு நம்ம தீமை செய்யணும், அவர் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகிறது? எதிர்மறை ஆற்றல் தான் நிலவுகிறது. இதுதான் நம்மளுக்கும் ரிட்டர்ன் வரும். அதாவது நம்ம செய்கின்ற அந்த செயல்களுக்கு ஏற்ப அந்த பலனும் நமக்கு திரும்ப வருகிறது. அப்போ நம்ம யோசிப்போம், எதனால் நமக்கு இப்படி ஏற்படுதுன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் தவறு செய்திருப்போம், அதனால் நன்மையை நம்ம செய்து கொண்டு நல்ல வேலைகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கும் நல்லதாக தான் இருக்கும். எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே அப்போதுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளணும். அதாவது நல்லபடியாக முடியும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு செய்யும் பொழுது அதுவும் நல்லதாக தான் நடக்கும். அதனால் எதற்குமே பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்திற்குமே பார்த்திங்கன்னா மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எல்லாத்தையுமே கடந்து போக நம்ம முயற்சி செய்யணும். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறவிலே இருக்கும், எதை கண்டும் அந்த பெருசாக கவலை கிடையாது, கடந்து போய்கிட்டே இருப்பார்கள்.
சில பேருக்கு நிறைய அந்த இதை போட்டு நினைத்து கொண்டு துன்பப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமம். நம்ம எல்லாருமே திருநீரும் குங்குமமும் அணிந்திருப்போம். திருநீருக்கு எப்படி மகிமை இருக்கிறதோ அதே போல் குங்குமத்திற்கும் அந்த மதிப்பானது அதிக அளவில் இருக்கின்றது. கல்யாணமான பெண்கள், அதாவது திருமணமான பெண்கள் சுமங்கலியாக தன்னுடைய நெற்றியில் அந்த குங்குமமானதை வைத்திருப்பதை நம்ம எல்லாருமே அறிந்தது தான். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாகரிகம் வளர வளர எல்லாத்தையுமே மறந்து கொண்டு வரோம். நிறைய இடங்களில் பெண்கள் அந்த மாதிரியான குங்குமத்தை வைப்பது கிடையாது. அதனால் அதனுடைய மகிமையானதை எல்லாருமே தெரிந்து கொண்டு அதை உணர்ந்தும் பொழுது தான் அதை பற்றின அந்த புரிதலை ஏற்பட்டு அவர்களுக்கும் இதை வைத்தால் இவ்வளோ பலனானது இருக்குது அப்படிங்கிறத புரிந்தால் தான் அவர்களும் செயல்படுவார்கள். ஏன்னா இப்போ விற்கிற இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் மாதிரி அந்த பொட்டு வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அதை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல டிசைனாக வைக்கிறோம். ஆனாலும் பண்டைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வழி எப்படி வந்தோமோ அதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். குங்குமம் வைப்பதனால நம்மளுடைய உடலானதும் சுத்தமாக இருக்கும், மனம் எல்லாமே, அதாவது அந்த தெய்வீகத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது குங்குமம் நமக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். திருநீர் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் குங்குமமும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆண் பெண் இருபாலருமே தன்னுடைய இரு புருவங்களுக்கும் நடுவில் குங்குமத்தை வைத்து கொள்வது மிகவும் சிறப்பு. குங்குமம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், தண்ணீர், சுண்ணாம்பு மற்றும் படிகாரம் போன்ற பொருட்களை வைத்து இந்த குங்குமத்தை தயார் செய்கின்றனர். குங்குமத்திற்கு சேர்த்த பொருட்கள் அனைத்துமே சிறிது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இரும்பு சத்து நிறைந்ததாக மாறும். அதை நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்வது மிகவும் நமக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் தொடர்ந்து, அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் சந்தனம் குங்குமம் வச்சு அந்த வீட்டுக்கு வாசப்புறத்தில் வைப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது வீடு வாசலில் நம்ம இந்த மாதிரி பண்ணுவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். எதிர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இந்த குங்குமமானது நமக்கு காத்தருளுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடி அதாவது ஒரு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு பண்ணும்பொழுது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் குங்குமம், திருநீர், சந்தனம் இப்படியான விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு அதை அணியும் பொழுது நமக்கு அதன் மேல் உள்ள அந்த நாச்சமானது அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தினமும் எழுந்து குளித்து முடித்துவிட்டு புருவத்தின் இடையில் குங்குமம் வைத்தால் மகாலட்சுமியின் செல்வமும் கிடைக்கும். காலையில் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யும் நேரத்தில் நெற்றியில் குங்குமத்தை வைத்து பயிற்சி செய்தால் சூரியனின் சக்தி முழுமையாக கிடைத்து உடலானது என்றுமே ஆரோக்கியமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படிங்கிறவங்க நெற்றி நிறைய திருநீர் பூசுவாங்க, ஆனால் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் வைக்கிறப்ப உங்களுடைய உடலும் உங்களுடைய ஆரோக்கியமும் ஒழுங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள நேர்மறையான ஆற்றல்கள் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும். அதனால் பெண்கள் இந்த வழக்கத்தை முழுவதுமாக கடைபிடித்து வாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இதை பற்றின புரிதலானது நமக்கு எல்லோருக்கும் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் என்றுமே அழிந்து போகாமல் இருக்கும். ஏன்னா குங்குமம் வைப்பது நம்மளுடைய இறையின் தன்மையும் நம்மளுக்கு மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அது மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா குங்குமமானது தானாக விழுந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம தெரியாமல் தட்டி விட்டது கீழே சிந்திட்டாலும் சரி, அதற்காக நம்ம பயப்பட தேவையில்லை. உடனே இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்டாலே போதும். குங்குமம் அப்படிங்கிறது மங்கள பொருட்களில் மிகவும் முக்கியமான முதன்மையான பொருள். வீட்டில் எந்த விசேஷமாகட்டும் அல்லது எந்த கோயில் குளங்களுக்கு சென்றாலும் பெண்களுக்கு முதலில் கொடுப்பது இந்த குங்குமம் தான். அந்த குங்குமம் சில சமயம் கை தவறி கீழே கொட்டுவது உண்டு. அது குடும்பத்திற்கு நல்லதா கெட்டதா, இப்படி கொட்டிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பதிவின் முழுமையாக நம்ம பார்க்கலாம். எப்பொழுதுமே சரி, திருநீர் அணிந்தாலும் சரி, குங்குமம் அணிந்தாலும் சரி, அதை நம்ம அணிய போகின்ற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவனமானது எப்பொழுதுமே ஒரு நிலையில் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கை தவறி கீழே விழுதுனாலும் சரி, இல்லை நம்ம வேறு ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது நம்ம இப்படித்தான் சில நேரங்களில் நம்ம இந்த தவறுகளை செய்வோமே தவிர, அப்போ நம்ம அதை கையாளும் பொழுது நம்ம கவனமானது என்றும் சிதறக்கூடாது. இறை வழிபாட்டுக்குள்ளே நுழைந்தாலும் அப்படி தான். நம்ம இப்போ ஆலயத்திற்குள்ளே போகிறோம், இல்லை நம்ம பூஜை அறையிலே நம்ம சாமி கும்பிட்றோம்னாலே நம்மளுடைய மைண்டை நம்ம டைவெர்ட் பண்ணி வேறங்கிட்டா கொண்டு போயிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்கின்ற அந்த வழிபாடுகள் எதுவுமே நம்மளுக்கு பலனளிப்பது கிடையாது.
அதனால் அதில் முழு கவனம் செலுத்தும் பொழுது தான் அதில் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுபோல தான் இந்த மாதிரியான மங்களமான பொருட்களை நம்ம கையாளும் பொழுது அதன் மீது அந்த கவனத்தை நம்ம முழுமையாக வைத்துக்கொள்வது தான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். முடிஞ்சளவு அதை கையாளும் பொழுது கவனத்தை செலுத்துங்க. ஒரு தடவை கீழே போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயப்பட தேவையில்லை. இனிமேல் அந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் பார்த்துக்கோங்க. குங்குமம் தவறி கீழே கொட்டிவிட்டால் முதலில் அதை எடுத்து தனியாக வைத்து விடுங்கள். அந்த இடத்தை ஈரத்துணி வைத்து சுத்தமாக துடைத்து அங்கு ஒரு சின்ன கோலம் ஒன்றை போட்டு விடுங்கள். இப்படி செய்வதன் மூலம் தரையில் குங்குமம் கொட்டிய தோஷமானது நீங்கிவிடும். அடுத்து அந்த கீழே சிந்தின அந்த குங்குமத்தை பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கரைத்து செடி கொடிகளுக்கு ஊற்றி விடுங்கள். அந்த குங்குமத்தை நம்ம மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும். இதை செய்த பிறகு வீட்டில் மஞ்சள் கலந்த தண்ணீரை கொண்டு தெளித்து விடுங்கள். இதற்கு கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தினால் மிகவும் நல்லது. கஸ்தூரி மஞ்சள் இல்லாத நேரத்தில் நீங்கள் சாதாரண மஞ்சளை கூட தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம எந்த வகையிலும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு ஏதாவது குங்குமத்தை கொட்டுறதுனால தோஷம் ஏற்பட்டாலும் அது நிவர்த்தி ஆகிவிடும். அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விடுங்கள். அவ்வளோதான் போதும். இந்த 3 விஷயங்களை மட்டும் உடனடியாக செய்துவிட்டால் இதன் மூலம் வரும் ஆபத்தாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இது மூலம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருவது கிடையாது. ஏன்னா நம்ம அதை கொட்டிட்டோம்னாலே நமக்குள்ளே எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றும். ஐயோ நம்ம கொட்டிட்டோமே, இதுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, இல்லை ஏதாவது தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது என்னாகும், நம்மளுடைய மைண்டானது அதே கவனத்தில் இருக்கும்பொழுது நம்ம வேறு எந்த சிந்தனையில் ஈடுபட்டாலும் இதுதான் நமக்கு பெரிதளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ உடனே நீங்கள் குங்குமம் கை தவறி கொட்டினாலும் சரி, இல்லை நீங்களே தெரியாமல் தட்டி விட்டாலும் சரி, உடனே இந்த வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த மனமானது சஞ்சலம் இல்லாமல் ஒரே நிலையாக இருக்கும், அமைதி அடையும். இரு புருவ மத்தியில் இருக்கும் அந்த மத்திம இடத்தில் திருநீர் வைப்பது, குங்குமம் இட்டுக்கொள்வது போன்றவை உடலில் இருக்கும் ஆத்ம சக்தியை அதிகரிக்கின்றது. இத்தகைய இடத்தில் குங்குமத்தை எந்த விரலால் இட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த சந்தேகமும் நமக்குள்ளே இருக்கும். நெற்றிக்கண் இருக்கும் இடமான இந்த இரு புருவ மத்தியில் ஒரு பெண் அல்லது ஆண் குங்குமம் இட்டுக்கொண்டால் அவர்களை எத்தகைய கண்திருஷ்டிகளும் அண்டாது என்றது ஐதீகம். மற்றவர்களுடைய பொறாமை பார்வைகள் அல்லது தீய எண்ணங்கள் நம் மீது தொடராமல் இருப்பதற்கு, அவற்றை விரட்டி அடிப்பதற்கு நெற்றியில் குங்குமத்தை இட்டுக்கொள்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சுமங்கலியான பெண்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தை இரு புருவ மத்தியிலும் நெற்றி பொட்டின் வகிட்டிலும் வைத்து கொண்டால் மற்றவர்கள் உங்களை பார்க்கும் விதமே நேர்மறையானதாக தான் அமையும். அதனால்தான் திருமணமான பெண்களுக்கு நெற்றியில் குங்குமத்தை வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஆண் பெண் இருவருமே தினமும் நெற்றியில் குங்குமத்தையும் திருநீரையும் இட்டுக்கொள்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் குங்குமத்தை இட்டுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கட்டை விரல் கொண்டு இட்டுக்கொண்டால் மனோதிடம் அதிகரிக்கும். தைரியம், துணிச்சல் போன்றவை இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் அற்புத ஆற்றல்களை நம்ம உணரலாம். எனவே கட்டை விரலால் நெற்றியில் குங்குமத்தை இட்டுக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் அதில் அமையும். ஏன்னா நம்மளுடைய நேர்மறையான சிந்தனைகள் அப்படிங்கிறது நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம செய்கின்ற அந்த செயல்கள்லையும் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் இன்றி அதிலேயே முழு கவனத்தை செலுத்துவதற்கான அந்த உடலமைப்பையே, அந்த செயல்பாடுகளை நம்மளுக்கு அளிக்க வல்லதாக இருக்கும். ஒரு ஆள்காட்டி விரலால் குங்குமம் இட்டுக்கொள்ளும் பொழுது ஆளுமை திறன், தலைமை பண்பு, நிர்வாகத்திறமை மற்றும் அடுத்தவர்களை எதிர்கொள்ளும் வலிமை, சூழ்ச்சிகளில் முறியடிப்பது போன்றவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இதற்கு உண்டு. தினமும் நெற்றியில் நடுவிரல் கொண்டு குங்குமத்தை எடுத்துக்கொண்டால் தீர்க்காயில் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள், சிறியவர்கள் இதுபோல தினமும் நெற்றியில் நடுவிரலால் குங்குமத்தை வைக்க சொல்லுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீடிக்க செய்யும். மோதிர விரலால் குங்குமத்தை இட்டுக்கொள்ளும் பொழுது நமக்கு நேர்மறையாக இருக்கக்கூடிய குணமும் துணிச்சலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். எதையும் துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு முதலில் நேர்மை தேவை. இந்த நேர்மையை வளர்க்கக்கூடிய பண்பை அதிகரிக்க செய்யும் மோதிர விரல் கொண்டு குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு வாருங்கள். வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். பெண்கள் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொள்ளும் பொழுது ஸ்ரீயே நமக அல்லது மகாலட்சுமியை போற்றி என்கிற இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மேலும் எவர் ஒருவர் குங்குமத்தை தினமும் நெற்றியில் புருவ மத்தியில் இட்டுக்கொள்கின்றாரோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளோடு இளமையும் கூட துவங்கும். நெற்றி பொட்டுக்கு மத்தியில் இருக்கும் இந்த ஆக்ன சக்கரம் அழுத்தம் கொடுப்பதனால இளமையோடு இருக்கவும் உதவுகிறது குங்குமம். எனவே குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டுக்கொண்டு பல்வேறு நலன்களையும் பலன்களையும் நம்ம பெற்று வாழ்வதற்கான
வாழ்க்கை முறைகளை நம்ம கையாளலாம். அதனால் தினந்தோறும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்கள் அவசியம் குங்குமத்தை இட்டுக்கொள்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அனைத்து பெண்களுமே இதை இட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு கருத்தாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்மீகத்திலையும் சரி உடல் அளவிலும் இது பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றது. மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி. அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் அந்த சூடானது தணிகிறது. குங்குமம் இட்டுக்கொள்வதால் பெண்களுக்கு உடல் மனரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நம்மளை காப்பதற்கு குங்குமம் இட்டுக்கொள்வது அவர்களுடைய சிந்தனை திறனையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கின்றது. அதோடு அவர்கள் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கும் அது மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே சாமி கும்பிடும் பொழுது ஃபோட்டோக்களுக்கு, அதாவது திருவுருவ படங்களுக்கு குங்குமமோ சந்தனமோ வைப்பது உண்டு. அப்படி வைக்கும் பொழுது சிந்தும் பார்த்திங்களா, கீழே நம்ம வாசலில் வைத்தாலும் சரி இல்லை ஃபோட்டோக்களில் வச்சாலும் சரி, அது சிந்துறதை நம்ம அப்படியே கூட்டி பெருக்கவும் கூடாது, காலால் மிதிக்கவும் கூடாது. அது ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோமே தவிர இவ்வாறான தவறுகளை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. இதனால் கூட நம்மளுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதை நம்ம அதற்கான அந்த மதிப்பு கொடுக்காம நம்ம அதை ஏதோ ஒரு சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அதை புரிந்து அதை உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். கோவிலில் இருந்தும் அதே மாதிரி நம்ம வாங்கி வருகின்ற குங்குமமாக இருக்கட்டும், திருநீராக இருக்கட்டும், அது எப்பொழுதுமே நம்ம பூசிக்கொண்டு கோயிலே நம்ம தட்டி விட்டு வந்துடக்கூடாது, அங்கே இங்கேயும் சிந்திட்டு நம்ம வந்துடக்கூடாது. அது இறைவனானப்பட்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த வரத்தை நம்ம திரும்ப அவருக்கே கொடுத்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் கோயிலில் கொடுக்கின்ற குங்குமத்தையும் திருநீரும் நம்ம ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு வந்தாலும் சரி, அதற்கென்று வச்சிருக்கின்ற அந்த பட்டாடைகளை நம்ம சுற்றிட்டு வந்தாலும் சரி, அவற்றை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் அதற்குன்னு சேகரித்து வைத்திருப்போம் பார்த்திங்களா, அதில் கொண்டு வந்து தட்டிடணுமே தவிர அதை எடுத்துகிட்டு வந்து ஆங்காங்கே நம்ம போட்டு விடவும் கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலிருந்து எடுத்துகிட்டு வருகின்ற திருநீரையும் குங்குமத்தையும் நம்ம ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு மறந்து போயிடுவோம். அதை எடுத்துகிட்டு வந்து முறைப்படி எப்படி பராமரிக்கணுமோ அதுபடி நம்ம பராமரிப்பது தான் சிறப்பு. அதை தினந்தோறும் நம்ம இட்டுக்கொள்வோம் பார்த்திங்களா நெற்றியில், அதே குங்குமத்துலேயும் திருநீரையும் போட்டு அதை நம்ம தினமும் பயன்படுத்தி கொள்வது ஒரு சிறப்பான விஷயம். திருநீரும் குங்குமமும் ஒன்றோடொன்று கலந்துனாலும் பரவாயில்ல, அதை என்ன பண்ணணும்னா தண்ணீரில் கரைத்து செடி கொடிகளுக்கு ஊற்றி விடுவது சிறப்பு. குங்குமமானது பூசணம் முக்கிறது இல்லை வண்டு முக்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம அதில் சின்னுண்டு கற்பூர துண்டுகளை போட்டு வைத்தால் அந்த குங்குமத்தில் எந்த ஒரு வண்டுமே பூசணமும் முடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஸ்டிக்கர் போட்டு அந்த மாதிரி வைக்காமல் எப்பொழுதுமே குங்குமம் வைத்து இளம் வயதிலே பழகும் பொழுது தான் அவர்களுக்கு முதுமை வயது அடையும் போது கூட அதே பழக்கமானதை தொடர்ந்து கொண்டே வருவார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுத்து நம்ம வைக்கும் பொழுது தான் அவர்கள் திருமணமான பின்னும் இதையே கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கும். ஏன்னா எதுவுமே நம்ம சொல்லிக் கொடுக்காத போது அவர்கள் இஷ்டத்துக்கு இருக்கும் பொழுது சில நேரங்களில் அவர்கள் இதை புரிந்து கொள்வது கிடையாது. எந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் சரி, ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, தேவையில்லாததை நம்ம நெற்றியில் வைப்பதை தவிர்த்து திருநீரையும் குங்குமத்தையும் வைப்பது நம்மளுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பது நல்லது. எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் மூடநம்பிக்கை என்று இன்றைக்கு காலத்தில் மாறிவிட்டதால் தான் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த சம்பிரதாயங்களை பின்பற்றி வாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம். நம்ம எல்லாருமே ருத்ராட்சம் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு பொருளை நம்ம கழுத்தில் அணிந்திருப்போம். சிவபெருமானின் அலங்கார பொருளாக இருக்கும் ருத்ராட்சத்தினையே சிவபக்தர்கள் கடவுளாக பாவிக்கிறார்கள். சிவனின் கண்ணாகவும் ருத்ராட்சம் பார்க்கப்படுகிறது. சிவபெருமானின் உடல் முழுவதிலும் இருக்கும் இந்த ருத்ராட்சத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் என்ன பலன் நமக்கு ஏற்படும்? உண்மையான பார்த்திங்கன்னா போலியான ருத்ராட்சத்தை நம்ம அணியும் பொழுது உடலில் நமக்கு மாற்றங்கள் ஏற்படாது. உண்மையான ருத்ராட்சத்தை நம்ம அணியும் பொழுது தான் நமக்கு ஒரு சில மாற்றங்கள், அதை அணிந்ததற்கப்புறம் நம்மளை அறியாமலேயே நம்ம அதை கடைபிடிப்போம். அவற்றினால் நம் உடல் மற்றும் மனதில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகின்றன என்பதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். ருத்ராட்சம் அணிந்தவர்கள், ருத்ராட்சம் அணிய போகிறவர்கள் எல்லாருமே இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். உண்மையான ருத்ராட்சம் அப்படிங்கிறது பார்த்து வாங்கி போடுங்க.
வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ருத்ராட்சத்தை ஒருவர் அணிந்து கொள்வதனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் மனதில் எப்பொழுதுமே அந்த சிவ சிந்தனையானது எழுந்து கொண்டே இருக்கும். சிவபெருமானினுடைய அந்த சிந்தை நமக்குள்ளே இருப்பதற்கு ருத்ராட்சம் ஒரு மிகுந்த ஒரு உதவிகரமான பொருளாக கருதப்படுகிறது. மற்றவர்கள் பார்ப்பார்கள் பார்த்திங்களா, அந்த பொறாமை குணம், அதாவது எதிர்வினைகள், இல்லை கண் திருஷ்டி, இப்படியான பார்வைகளில் நம்மளை பார்க்கும் அந்த பாதிப்புகள் கூட இந்த ருத்ராட்சமானது நம்மிடமிருந்து விலக்கி வைக்கிறது. உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து உங்களிடம் எந்த தீய சக்தியும் நெருங்காமல் இந்த ருத்ராட்சமானது நம்மளை பார்த்து கொள்கிறது. ருத்ராட்சம் அணிகிறோம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம முழு நம்பிக்கையோட அந்த கட்டுப்பாடோட இனிமேல் நான் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு தான் அணியணும். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டும் சில பேர் பார்த்திங்கன்னா அதே ஹேபிட்டில் இருக்கக்கூடாது. ஈசனே நம்ம உடம்பில் இருக்கிற மாதிரி நம்ம பாவித்து இனிமேல் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு முழு உந்துதலை ஏற்படுத்தி கொண்டு தான் ருத்ராட்சத்தை அணியணும். சும்மா ஸ்டைலுக்குன்னு இல்லை நான் சிவபக்தர்னு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அணியக்கூடாது. அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே நம்ம ருத்ராட்சம் அணியும் போது வரணும். ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா செயலையுமே ஆழ்ந்து சிந்தித்து பின்னரே செயல்படுவார்கள். அவர்கள் செய்யும் செயல்களும் பார்த்திங்கன்னா மிகவும் துரிதமானதாகவும் தெளிவாகவும் இருக்கும். எந்த ஒரு வேண்டாத பழக்கமும் தீய பழக்கமும் அவர்களை விட்டு தானாகவே விலகிவிடும். நீங்களும் முழு நம்பிக்கையோடு போடணும். நம்ம ருத்ராட்சத்தை போடுறோம், நம்மிடம் உள்ள அந்த கெட்ட பழக்கங்கள் நீங்கிடணும்னு நீங்கள் நினைத்து கொண்டே போகும் பொழுது தான் அந்த தீய பழக்க வழக்கங்களும் செயல்களும் சிந்தனைகளும் நம்மை விட்டு போகும் அப்படிங்கிறது. இப்போ கோவிலுக்கு போனால் நம்ம அந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு, எந்த ஒரு தவறு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மனதிற்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு வந்துடும். அப்போ வெளியே போயிட்டா எப்பயும் போல் சாதாரணமாக நம்ம இருப்போம். அதே போல் தான் இப்போ ருத்ராட்சத்தை எப்பொழுதுமே நம்ம அணிந்து கொண்டு இருக்கும் பொழுது இறைவன் நம்மோடே இருப்பார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ இறைவன் நம்ம கூடயே இருக்காருன்னா நம்ம எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது நம்ம ஆழ் மனதில் பதிந்து விடும். அதற்கப்புறம் நம்ம எந்த ஒரு தவறுகளையுமே செய்ய மாட்டோம். அதனால் உணர்ந்து போடணும். சும்மா ஏனோ தானோன்னு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எப்பயும் போல் இருக்கக்கூடாது. இப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்திலேயே பலவித போலிகளும் வந்துருச்சு. ஃபேக்காக கூட தயாரித்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை, அதாவது இதை போடுங்க அதை போடுங்க, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய விளம்பரங்களை பார்த்து மக்களும் வாங்கி போட தான் செய்கிறாங்க. உன்னதமான ருத்ராட்சத்தை அதனை நீங்கள் அணிந்திருந்தால் தானாகவே உங்களுக்கு மற்றவர்களுக்கும் உதவும் மனப்பான்மையானது உண்டாகும். மற்றவர்களுக்கு தீமை செய்யும் தீய குணங்கள் அணிந்து நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதிற்குள் இருக்கும். உன்னதமான ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்திருக்கும் பொழுது தான் இவற்றை உங்களால் நிச்சயம் உணர முடியும். அவ்வாறு இல்லாமல் தீய எண்ணங்கள் உங்களிடம் வரத் தொடங்கினால் நீங்கள் போட்டு இருக்கும் அந்த ருத்ராட்சமானது போலியானது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையான ருத்ராட்சம் முறைப்படி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா கேட்டு அறிஞ்சு வாங்கி போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை தவிர்த்து இந்த கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டது இப்படின்னு நிறைய விதமானது சொல்லுவாங்க. இதை போடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் வந்தாலுமே அது நம்ம முயற்சி மூலமாக தான் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு வரும். அதனால் அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். மற்றவர்கள் இதை கூறுதாங்க, இதை போட்டோடனே நமக்கு பணம் கொட்டிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம முயற்சி தான் நம்ம நல்ல வகையில் மேலோங்கி போகுவதற்கு வழிவகுக்கும். ருத்ராட்சம் நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தும். மற்றபடி நம்ம வாழ்க்கை முறையில் முன்னேறணும்னா நம்ம அந்த முயற்சி முறைகளை பின்பற்றினால்தான், ஹார்ட் ஒர்க் பண்ணும்பொழுது தான் நம்ம முன்னேற முடியும். இவ்வாறான விஷயங்கள் நம்மளுடைய மனதையும் உடலையும் தெளிவுபடுத்தும். ஆனால் பணங்காசுலாம் இதுக்கு நமக்கு கொடுக்காது. அது நம்மளுடைய முயற்சி தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ருத்ராட்சத்தை அணிந்திருப்பவர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களையே பார்த்திங்கன்னா முன்னரே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாகவும் இருப்பார்கள். நமக்கு தேவையான அந்த மனத்தெளிவை நம்ம ருத்ராட்சத்தை முழு நம்பிக்கையோடு போடும் பொழுது அது நமக்கு உணர்த்தும்.
அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ருத்ராஜம் யாரெல்லாம் அணியலாம், அதாவது இப்படிப்பட்டவங்க இல்லை இந்த காரியங்களில் ஈடுபடும்போது ருத்ராஜம் அணிந்திருக்கலாமா அப்படி இப்படின்னு நிறைய சிந்தனை செயல்கள்லாம் நிறைய பேர் கேளும். நம்ம தீட்டு என்று சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் தான் சிவபெருமான் எப்பொழுதுமே வசிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஒரு அறிந்த ஒன்று. அதாவது உடல் முழுவதும் அந்த சாம்பலை பூசியிருப்பார். மனிதன் கடைசியில் இப்படித்தான் அந்த நிலையானது இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் தன்னுடைய உடல் முழுவதும் இந்த திருநீரை பூசியிருப்பார். அதனால் நம்ம தீட்டுக்காரி எங்கே சென்றாலுமே ருத்ராஜத்தை கலட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எனவே இதற்கு எவ்வித தீட்டு சம்பந்தமான சூழ்நிலையும் கிடையாது. பலரும் திருமணமானவர்கள் இதை அணியலாமா என்ற கேள்வி மனதில் எழுவது உண்டு. சிவபெருமானே சிவனும் சக்தியும் சேர்ந்த கலவையாக தான் இருக்கிறார். ஆகவே திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்கள் எவர் வேண்டுமானாலும் இதை அணிந்து கொள்ளலாம். பெண்களுக்கென்று எதுவும் உண்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண்கள் திருநங்கைகள் என அனைவருமே பார்த்திங்கன்னா ருத்ராஜத்தை அணிந்து கொள்ளலாம். இதற்குன்னு எந்த ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாது. நம்மளுடைய மனம் தூய்மையாக இருக்கணும். முதல் விஷயம். உடல் தூய்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம குளித்து உடலை சுத்தம் பண்ணுவது பேர். முதல்ல ருத்ராஜம் அணிகிறோம்னா நம்மளுடைய மனமானது எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். எந்த ஒரு தீய குணங்களும் எந்த ஒரு தவறான எண்ணங்களையும் நம்ம மனதிற்குள்ளே விதைக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு. அதற்கப்புறம்தான் உடல் தூய்மை. அதே போல் இப்போ எத்தனை முக ருத்ராஜம் அணிந்தால் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா 3 முக அம்சம் பொருந்திய அந்த ருத்ராட்சத்தை நம்ம எப்பொழுதும் எல்லாவித அறிவாற்றலையும் பெற்று நம்ம திகழ்வோம் அப்படிங்கிறது 3 முக ருத்ராஜம் அணிந்திருப்பவர்கள். 4 முகங்கள் கொண்ட ருத்ராஜம் பிரம்மனின் வடிவமாகும். தர்மம், அதர்மம், காமம் மற்றும் மோட்சம் இவையே இதன் தத்துவமாகும். 5 முக அந்த ருத்ராஜம் 5 முகம் பார்த்திங்கன்னா பரவலாக எல்லாருமே நம்ம போட்டிருப்போம். 5 முக ருத்ராஜம் இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காலகாணி ருத்ராஜத்தின் வடிவமாகும். இதனை அணிந்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக மோட்சத்திற்கு செல்லும் பலனை அடைவார்கள். 6 முக ருத்ராஜம் கார்த்திகேயனின் வடிவம், அதாவது முருகப்பெருமான். இதனை அணிபவர்கள் பாவத்திலிருந்து விடுபடுவார்கள். 7 முக ருத்ராஜத்தின் அணிபவர்கள் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரராக இருந்தாலும் அவர்கள் குபேரனாக மாறுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். 8 முக ருத்ராஜம் மனிதனுக்கு நிறைவான வாழ்வை தருகிறது. 9 முக ருத்ராஜம் தமிழ் மொழியின் வடிவமாகும். 10 முக ருத்ராஜம் விஷ்ணு பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு ருத்ராஜத்திற்கும் ஒவ்வொரு மகிமையை கூறியிருக்கிறார்கள். இப்போ இந்த ஒவ்வொரு ருத்ராஜத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பலன்களை நம்ம சொன்னோம். ஆனால் இது அணிந்திருப்பவர்கள் சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்படிலாம் எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைத்ததில்லை அப்படின்னு தான் சிந்திப்பார்கள். முதல்ல இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே அதாவது தீய எண்ணங்களும் தேவையில்லாத ஆசைகளையும் வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது இவ்வாறான பலன்கள் நமக்கு கிடைப்பது கிடையாது. பழைய முன்னோர்கள் காலத்தில் இல்லை அதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இறைவனோடு அந்த தொடர்புடைய காலமாகவே வாழ்ந்திருக்கின்றனர். நாட்கள் செல்ல செல்ல ஆசைகள் அப்படிங்கிறது இந்த நபராக வளர்ச்சி அடைந்து ஆசைகள் அதிகரிக்கும் பொழுது நம்ம இறைவனை மறந்து விடுகிறோம். அப்போ இவ்வாறான இறைவன் சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை நம்ம அணிந்தாலும் நமக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைப்பது கிடையாது. அதனால் மனதை தெளிவுபடுத்தணும். நம்மளும் அந்த கட்டுப்பாடோடு இப்போ பூஜை செய்யும் பொழுது தான் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். அந்த பூஜையும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் தான் ருத்ராஜத்தை அணிகிறோம் அப்படிங்கிறதுனாலே நம்ம ஒரு மனதை ஒரு வாரத்திற்கு முன்னாடியே நம்ம நல்லா தெளிவுபடுத்தி கொள்ளணும். உடலையும் மனதையும் நம்ம நல்லா அந்த மன தூய்மையோடு இருந்து அந்த ருத்ராஜத்தை அணியும் பொழுது தான் நமக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்களை ஈடுபட்டிருந்தாலும் சரி, இல்லை எப்பொழுதுமே தீய எண்ணங்களில் இருக்கீங்க, அதெல்லாம் திருத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை கம்ப்ளீட்டாக மறக்கணும் அப்படின்னு அந்த ஆசையோடு இதை அணிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். அதை விட்டுட்டு எப்பயுமே தீயெண்ணத்தோடு நம்ம அதை அணிந்து கொண்டோம்னா இதில் எந்த ஒரு பலனுமே நமக்கு இருக்காது. இறைவனுடைய அந்த நாமத்தை கூறி அவரை நாடினால் மட்டும்தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதுபோல தான் ஆசைகளை எல்லாம் மறந்து இறைநிலையை தொடரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ருத்ராஜம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு உதவிகரமான ஒரு பொருளாக இருக்கும்.
நம்ம இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நம்மளுடைய மனம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும்னாலும் ருத்ராட்சம் அணிந்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயந்தான். எது எப்படி இருந்தாலும் இவைகள் எல்லாமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் இறைவன் நமக்கு இப்போ இறைவனை கும்பிடுறோம், நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு நம்ம கும்பிட்டாலும் அந்த வழி நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம முயற்சி இருந்தால் தான் அந்த வழியில் பயணித்து நம்ம முன்னேற முடியும். அதனால் இதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டம் தரும், இதை நான் அப்படி செஞ்சுட்டேன் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்லாம் நம்ம உட்கார்ந்துருப்பதனால எதுவும் கிடைப்பது கிடையாது. நம்மளுடைய முயற்சியும் இவ்வாறான அதிர்ஷ்டங்களும் சேர்ந்து தான் நம்மளை உயர்த்தும். அதனால் முயற்சிகளை எப்பொழுதும் கைவிட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான பொருள் நான் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு நம்ம அங்கேயே உட்காந்துடக்கூடாது. முயற்சிகள் செய்யும் பொழுது தான் அதுதான் உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறதையும் மனதில் தெளிய வைத்து கொள்ளுங்கள். அதனால் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ருத்ராட்சத்தை எப்பொழுதுமே நம்ம உடலில் அணிந்து கொள்வதனால உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது தான். அதனால் போடும் பொழுது மன தூய்மையோடு தெளிவோடு போடுங்க. அதே ஹேபிட்டோட அந்த எப்படி அது போடும்போது என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு முழுவதுமாக இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுட்டு போடுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.